ஹாய் ஹலோ காய்ஸ், டெவில் அப்சஷனோட செகண்ட் பார்ட் இது. வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எதோட முடிச்சிருப்போன்னா, ஒயன்கிட்ட வந்து ரொம்பவே அப்யூஸ் பண்ணியிருப்பான் ஜங்குக். ஒயன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்துலேயே இருப்பாள். ஸோ வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் ஜங்குக் வந்து ஒயனை ஜங்குக் ரொம்ப பண்ணவும் ஒயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 1 செகண்ட் கொஞ்சம் திரும்பி பார்க்குறா. அங்கே ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குமா, உடனே ஜங்குக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு ஃப்ளவர் வாஷை போட்டு மண்டையிலே வச்சிடுறா. ஸோ ஜங்குக் கொஞ்சம் இவ்வளோ லூஸ் விட்டுட்டு தள்ளி போயிடுவான், அப்படியே ஹெட்டில் கை வச்சுட்டு. அந்த நேரம் பார்த்துட்டு ஒயன் அவன்கிட்ட மூவ் ஆகிட்டு, பாரு ஜங்குக், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, சி கிட்ட நிற்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து எதை பார்த்தா அவ்வளோ பயப்பட மாட்டீங்க. பட் ஜங்குக்கே இப்படிலாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு பயத்தையும் தாண்டி ஒரு மாதிரி அழுக, ரொம்ப ஒரு ஹார்ட்டுக்கு பெயினாக இருக்குது. பிகாஸ் ஜங்குக் தான் உங்களுக்கு உலகம் நினச்சிருப்பீங்க. அவனை தாண்டி மற்ற எந்த பர்சனையும் நீங்கள் நினச்சிருக்க கூட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச இவன் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இவன் இவ்வளோ மோசமாக இருக்கானே அப்படிங்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் வெளில போகிறீங்க. இது வந்து ஹாஃபீஸ் டைமும் முடிஞ்சிட்ருக்கோம், ஓகேவா? இப்போ மினி வந்து உங்களுக்கு வெளில தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் போகும்போது அவள் பார்த்துட்டு, ஏ வயனா எங்கே போகிறீங்க வா அப்படின்னோடனே மினியோட சவுண்டு கேட்டோன்னே நீங்களும் பின்னாடி திரும்புவீங்க. ஸோ மினி நிற்கிறத பார்த்துட்டு, என்கிட்ட ஏதோ காமிச்சிக்கக்கூடாது, அப்புறம் ஏதோ தப்பாக எதோ நினச்சிப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக சரி பண்ணிவிட்டு போவீங்க. நீங்கள் போய் நின்னோடனே, ஏய் என்னடி ஆச்சு இவ்வளோ லேட்டாக வர, இப்படி என்னடி கொடுத்தான் உனக்கு வேலை அவன் அப்படின்னோடனே, இல்லடி அது வந்து ஒன்றும் இல்லை, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்? ஒன்றும் இல்லை, தெரியாதனமாக கீழே விழுந்துட்டியா? அடி ஏதாச்சும் பட்டுச்சா? இல்லை மினி, நான் விழுந்துட்டேன், பட் எனக்கு அடி எதுவும் படலை. சரி நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு வேறு. போகலாம் நீ வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போயிடுறா. நீங்கள் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது கைஸ். வந்து உங்களை வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டுட்டு மினி சொல்லுவா, மணி 6 o'clock தான் ஆகுது, நீ வீட்டுக்கு போ, நான் ஒரு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 கிட்ட வந்துடுறேன். அண்ட் நான் ஒரு 8 o'clock மேலே தானே மச்சான் வருவேன், நீ போய் குக் பண்ணி வை, ஓகேவா? நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ நீங்களும் சரி எல்லாத்துக்கும் ஓகே போட்டுட்டு நீங்களும் மேலே போகிறீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும்தான் சார் கைஸ் உங்களுக்கு வரல, உடஞ்சி போயிட்டீங்க. இப்போது ரூம் டோரு, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்கள் ரூமே ஒரு டார்க் வைப்பாக தான் இருக்கும். அண்ட் ரூமில் அங்கங்கே வந்து ஃபோட்டோஸாக இருக்கும். ஒரு அந்த வால் முழுக்க ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோஸாக இருக்கும். உங்களோட ரூமுக்கு வேறு யாருமே வரமாட்டாங்க. மினியவே வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. மேபி மினி ரொம்ப அடம் பிடிச்சானா நான் அப்புறம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ரூம் மாதிரி கூப்பிட்டு போவீங்க. அண்ட் அவள் போயிட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஹாபியே என்ன தெரியுமா? ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவனை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து வாழவே பிடிக்காது. அந்த மாதிரி செகண்ட்லலாம் இவன் தான் உங்களுக்காக அப்படியே ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருந்தான். பட் இவனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அழுதுகிட்டே வாஷ்ரூமுக்கு போகிறீங்க. எனக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. உங்கள் மிரரை பார்த்துட்டே, பொண்ணுங்கனாலே இப்படி தானா, எல்லார்கிட்டேயும் இப்படி தான் அனுபவிக்கணுமா, ஏன் இப்படி, நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய பாவப்பட்ட ஜீவனுங்களா, எங்ககிட்ட இது ஒன்று தான் இருக்கா, அதையும் தாண்டி எங்ககிட்ட நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, அதே யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆனால் என் ஜங்குக்கு அப்படி இல்லை நான் நினச்சேன். நான் ஏன் இப்படி பண்ணிட்டல அப்படின்னு ரொம்ப கத்துறீங்க, அழுகுறீங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியல. உங்கள் கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. கோவத்தில் வந்து அந்த மிரரை வந்து ஒரு பஞ்ச் பண்ணிடுறீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. அதில் நீங்கள் எதுவுமே அதை கூட பெருசாக எடுத்துக்காமல் அழுதுகிட்டே இருக்கீங்க ஃப்ளோரில் உட்காந்து. அப்படியே வந்து அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போய் ஷவர் முன்னாடி நின்றுடுறீங்க. இப்போ ஜங்குக் வந்து உங்களை தொட்ட இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தேன் தெரியுமா ஜங்குக், ஆனால் நீ என்னை இப்படி தான் தொடணுமா?
கூட இருக்கணும், உன் கூட வாழணும், நமக்குன்னு ஒரு வீடு, அதில் நம்ம இருக்கணும். திரும்பி பார்க்குற இடம்லாம் அந்த வீட்டில் வந்து எப்பயும் ஹாப்பினஸ் நிறைஞ்சிருக்கணும், ஃப்ளவர்ஸாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அந்த கார்டன் ஏரியாஸ். ஒரு குட்டி வீடு, நினச்சப்பெல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட்ஸ். இந்த மாதிரி நீ நான், நமக்கு ஒரு 2 பசங்க, ஒரு க்யூட்டான டாக், இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட எவ்வளோ அழகான ட்ரீம்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் நீ இந்த ட்ரீம்ஸ் இப்படி உடைச்சிட்டேடா. இப்போதான் புரியுது, எனக்குள்ள நானே ஒரு பொய் தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அது பொய்ன்னு, ஆனால் என் மனசு அதை ஏற்றுக்கல. அதுக்கு நான் கொடுக்குற வேலை தான் போல இது அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு. ஆஃப்டர் 1 hour பாஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் கண்ணாடியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க, உடஞ்சதெல்லாம். மினி வந்து பார்த்தா ஏதாச்சும் நினச்சிப்பாளோன்ட்டு. அண்ட் உங்கள் கையெல்லாம் வந்து பேண்டேட் போட்டு பண்ணியிருக்கீங்க, ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ குக் பண்ணிகிட்டே இருக்கும் போது மினி வந்துடுறா. ஏன்னா நீ குக் பண்ணால் மட்டும்தான் நீ கீழே வரைக்கும் வாசனை வருது, என்ன குக் பண்ணுற? ஒன்றும் இல்லடி, தக்காளி தொக்கும் தோசையும் வறுக்க போகிறேன். சரி ஓகே, எனக்கு ஒரு 3 தோசை போதும், நான் அப்புறம் உனக்கு குடிச்சுட்டு தரேன். ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றா. அவளுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் சர்வ் பண்ணிகிட்ருக்கச்சு உங்கள் கையை பார்க்குறா. ஏய் என்னடி இது, எப்படி வந்துச்சு? வரும்போது கூட நல்லா தானே வந்த அப்படின்னு வந்து ரொம்ப பதட்டமாக கேட்குறா. மினி ஒன்று எந்திரிச்சிட்டா. ஐயோ அது ஒன்றும் இல்லை மினி, தெரியாதனமாக கையை கட் பண்ணிக்கிட்டேன், வெங்காயம் கட்ட முடியாது. இனிமேல் நீ எந்த வேலையுமே பார்க்கத்தால மற்ற ஆயே தயவு செஞ்சு உட்கார், நானே சொல்கிறேன்ட்டு அவன் உங்களுக்கு வச்ச பிளேட்டை வந்து நீங்கள் அவளுக்கு வச்ச பிளேட்டை அவன் உங்களுக்கு வச்சு உங்களுக்கே ஊட்டி விட்டுட்ருக்கா. ஏம்மா இந்த கையில் தான்மா இது வச்சு, இந்த கை அப்படி தான்மா இருக்கில்லைன்னா ஸ்பூனில் சாப்பிட்டுப்பேன், நீ போய் அவனுக்கு சுட்டுக்கோப்போ அப்படின்னோடனே, இல்லை நீ சாப்பிட்டு, நான் சாப்பிட்டுக்கிட்டே சுட்டுக்கிறேன் உனக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படின்னோடனே நீங்கள் மினியை பார்த்துட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து மினி தான் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து அவள் தான் இருப்பாள். மினிக்கு வந்து அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அவளையும் ஹாஸ்டலில் தான் சேர்த்துருப்பாங்க. பிகாஸ் மினியை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு, சரியாக ஹாஸ்டலில் இருந்தால் படிப்பான்ட்டு. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் எதாவது லூசுத்தனமாக பண்ணவும் தான் அந்த சில்ட்ரன்ஸ்க்கெலாம் அதோட எவ்வளோ பெயின்னு புரியும். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இப்போ வந்து மொய்னா சொல்கிறா. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம என்ன தான் அந்த ஹாஸ்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்மளோட மெமரிஸ்லாம் நிறைய அங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் வேணா, நீ எனக்காக நான் உனக்காக. நான் இப்பயும் பாரு, நம்ம மாறவே இல்லை நமக்குள்ளே அந்த பாண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஏன்னா நீங்களும் அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அண்ட் இப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. இப்போ காலையில் தான் ஆகுது. நீங்கள் ஒரு பிளாக் கலர் சாரீ வித் சில்வர் ப்ராடரோடு வச்சு போகிறீங்க. நல்லா ஜிம்கான்ஸ்லாம் போட்டு வழக்கம் போல் தான். நீங்கள் அவ்வளோ மேக்கப்ஸே போட்டிருக்க மாட்டீங்க. നിങ്ങൾക്ക് வந்து நேச்சுரல் பியூட்டி இருக்குது, ஓகேவா? வந்து அழகாக ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்புறீங்க. கிளம்பிட்டு இப்போ ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. நீங்களும் மினியும் தான் வந்திருப்பீங்களா? நடுவில் வந்து அந்த EXO கேங்லேருந்து ஜான் வரான். ஜான் வந்து உங்ககிட்ட இருந்து ஹாய் வேணா என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவான். அவனுக்கு இந்த தப்பான மோட்டிவேஷன்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஜான் பார்த்து ஹாய் மினி ஹாய் வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படின்ட்டு மினி சொல்லிவிட்டு, எனக்கு கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, நான் அதை போய் எடுத்து வைக்கிறேன், இப்போ வாங்கினா வேணா குடிக்கிறேன்னு சொன்னான், அவளுக்கு நீ வாங்கி கொடுத்துரு அப்படின்னோடனே அவன் போயிட்டா. இப்போ வந்து ஜானும் வாங்கி கொடுக்குறான். கீழே தான் கஃபேட்டேரியா இருக்குமா. இப்போ ஜங்குக்கு அப்படியே வெளில வந்து பார்க்குறான். வந்து பார்க்கறச்ச அது வாயின் மாதிரி தெரியுதுன்னு உத்து பார்க்குறான். பார்த்தா ஜானோட நின்று பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜான் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான். இவங்க 2 பேரும் பேசுகிறாங்களா, எதுவும் சரியில்லையே, இதுக்கெல்லாம் நேற்று ஃப்ளவர் வாஷ் வச்சு மண்டே உடச்சியா நீ? ஏன்னா நீ ரொம்ப தப்பு பண்ணுறோம். ஏன்னா ஒன்றா நேற்று விட்டுறக்கூடாது, பிடிச்சிருக்கணும். இது ரொம்ப அழுது கதறேன்னு விட்டேன். புரிஞ்சுது எதுக்கு நீ அவ்வளோ சீன் போட்டுன்ட்டு. இவன் கூட டேட்டில் இருக்கியா இல்லை இவனுக்கு சுகர் பேபியாக இருக்கியான்னு யோசிச்சுட்ருக்கான். ஆனால் ஒரு பக்கம் அவனுக்கே தோணுது, வயன் அப்படிலாம் கிடையாதுன்ட்டு. ஆனால் அவனுக்கு எரிச்சலாக வருது, ரொம்ப பொசசிவ் ஆகுறான். பட் அது பொசசிவான்னு அவனுக்கே தெரியல ஆக்சுவலாக. அதான் கைஸ் இங்கே பிரச்சனை. இப்போ வந்து
அவனை பார்த்துட்டு ஒரு கோல்ட் டேஸில் பார்த்துட்டு இருக்கான். ஜானை கூப்பிடு என் கேபினுக்கு அப்படின்ட்டு உடனே போய் பிஏ வந்து அவங்க 2 பேரும் பிரித்து விடுற மாதிரி ஜான் வந்து ஜான் உங்களை வந்து அவர் கூப்பிட்டார். அவர்னா எவர் அப்படின்னு கேட்கும். யார் கூப்பிட்டோம்? மிஸ்டர் ஜாங்கோ கூப்பிட்டார். எதுக்கு அவர் என்ன கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஜானும் போயிடுறான். ஒயினுக்கு பாய் சொல்லிட்டு ஒயின் அவளோட ஒர்க் பார்க்க போயிடுவா. இப்போ ஜான் வந்து ஜங்குக்கோட கேபினுக்கு தான் போகிறான். போயிட்டு வந்து என்ன வேணும் ஜங்குக் அப்படின்னு கேட்கும். நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். அதுக்கு வந்து ஜான் நீ தான்டா வர சொன்ன, உன் பிஏ விட்டு சொன்னி. பிஏ வந்து பின்னாடியே வந்திருப்பானா? பிஏ நான் இவனை வர சொன்னாக்கும் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு நான் சொல்ல வராரு. நான் இவனையா வர சொன்னேன்? நான் தேவங்க தானே வர சொன்னேன் அப்படின்னு ஆமாம்ல நான் மறந்துட்டேன். ஆமாம் சாரி ஜான், இவர் வந்து ஜங்குக்கு வந்து தேவங்க தான் கூப்பிட்டு சொன்னாங்க. நான் திரும்ப உங்களை கூப்பிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லைல்ல ஜங்குக்கு, உன் பிஏ கிட்ட சொல்லி ரொம்ப தான் பண்ணுறான் போடா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். வரப்பவே இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஸோ வந்து பிஏ வந்து எதுவுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டில் பார்த்துட்ருக்காரு. பிஏ அவனோட ரியாக்ஷனை பார்த்தே ஜங்குக்கு சிரிச்சிருப்பான் 1 செகண்டு. என்னடா இப்படி முடிஞ்சு வச்சுட்ருக்கேன்னு கேட்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஆமாம் இவனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு பிஏ கிட்ட வந்து ஜங்குக் கேட்குறான். இவரை பற்றினா என்ன சார்? இவரை பற்றி நான் கேட்கறது தெரியாத மாதிரியே பண்ணாதடா. அதாவது இவன் டேட்டுக்கு போகிறானா, இவனுக்கு ஏதாவது சுகர் பேபிஸ் இருக்கா? ஐயோ சார், அவர் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு உடனே ஜங்குக்கு சிரிப்பு தாங்கலை, டக்குன்னு சிரிச்சிடுறாரு. என்னதுன்னு ஒரு மாதிரி ஆக்வர்டாகவும் பார்க்குறாரு. ஆமாம் சார், நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். ஐய இதுக்கு தான் இந்த பையன் அடிக்கடி உடச்சிட்டு பேசினானா என்கிட்ட? அப்போ கூட நான் எதுவும் நினச்சிக்கல அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஒரு மாதிரி டர்ட்டி மைண்டடோட என்னடா இது இப்பெல்லாம் தோணுதுன்னு அப்படி போயிட்டாரு. ப்ராக்டிஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ எல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. 7 மெம்பர்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் மினியும் ஒயனும் என்ட்ரு ஆகிறாங்க. பார்த்துட்டு என்ன மினி ரெடி பண்ணிட்டியா ஒயனா அப்படின்றாங்க. ரெடி பண்ணிட்டோம் சார். ஐ மீன் மறுபடியும் வந்து இப்படி வந்து ஒயின் சொல்லிட்டோன்னே பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறான். இல்லை கிம் நாம்ஜும் ரெடி பண்ணிட்டோம் இந்தாங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா ஒரு சீரீஸ். அது வந்து என்ன சீரீஸ்னால், இப்போ சில ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் செக்ரட்டரியோ செகண்ட் செக்ரட்டரியும் தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த யோசிச்சதெல்லாம் ஒரு அனிமி கேரக்டர் மூலயமா யோசித்து அந்த ஸ்டெப்ஸை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு மானிட்டரில் போட்டு இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா பாருங்கன்னு அடுத்த ஆடிஷனில் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே அதை வந்து மானிட்டரில் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே அதை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதை வந்து ஹிப் வந்து ரொம்ப பெண்டாக வர மாதிரி ஒரு சீன் வருது. அது நான் ஜிமின் பண்ணி காட்டுறேன்ட்டு வந்துட்டு அவர் வந்து பண்ணுறாரு. அதில் வந்து பண்ணும்போது ஒரு சில இடத்துல தப்பு விட்டுறாரு. எனக்கு இது நல்லாவே தெரியுது. ஒரு 10-15 தடவை கிட்ட அவர் பண்ணியிருப்பாரு அந்த ஸ்டெப்ஸ். அது அவளுக்கு சீக்கிரத்தில் வரவே மாட்டுது அவருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஜிமின் நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணலை, காலை அப்படி வைங்க அண்ட் உங்கள் ஹேண்டை வந்து ஹிப் கிட்ட வைக்காதீங்க, அப்போ தான் கொஞ்சம் பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கு வந்து பார்க்குறான் ஒயனியே. அப்போ வந்து சொல்கிறான், ஏன் வேணாம் அப்படின்னு தான் நீ வந்து பண்ண, அவனோட பெண்டிங்ஸோட சென்ஸ் தெரியுமா வேணாம் உனக்கு? அவனை பார்த்து இப்படி பெண்ட் பண்ணு அப்படி பெண்ட் பண்ணு நீ சொல்லி கொடுத்துட்ருக்க, இட்ஸ் சச் எ கிரேசியா அப்படின்ட்டு வந்து ஒயனை வெறுப்பேற்றுறான். இப்படி வெறுப்பேற்றினோடனே இல்லை என்னாலாம் பண்ண முடியும், நான் அவனை பண்ணி காட்டவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பிக்கவே வந்து ஷாக் ஆகிடுது. ஒயனை உனக்கு டான்ஸ் தெரியுமா? தெரியும், நான் பண்ணவா அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறா. எல்லாரும் தலையாட்டுறாங்க ஓகேன்ட்டு. இந்த ஜங்குக்கு வந்து நக்கலாக பார்த்து சிரிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போய் உட்காந்துடுறாங்க ஃப்ளோர்ஸில். இப்போ ஒயின் தான் டான்ஸ் ஆகணும். மினிக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. இவன் என்ன எப்போயும் சைலண்ட்டாக இருப்பா, இப்போ கொஞ்சம் ரொம்ப வைலண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கேன்ட்டு அவளை இவன் என்ன தான் பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த ஸ்டெப்போட சாங் ப்ளே ஆகுது.
அந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி 2, 3 ஸ்டெப் அந்த முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 2, 3 ஸ்டெப் வரும். ஸோ இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ அந்த அந்த ஹிப்பை பெண்ட் பண்ணுறா. அவள் அவ்வளோ அழகாக பண்ணுறா. அந்த அனிமி கேரக்டர் பண்ணுறதை விட இவள் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது. அவளுக்கு ஹெவர் கிளாஸ் பாடி ஷேப் இருக்கா, அதனால அவள் பெண்ட் ஆகும் போது அவளோட ஹேர் ஆகட்டும், மெஸ்ஸினஸ் ஆகட்டும், எல்லாமே அப்படியே பெண்ட் ஆகி கேர்ள் ஆகி இப்போ ஸ்டெப்ஸ் போட்டு முடிக்கிறா. போட்டு முடித்தோடனே எல்லாம் வாய் பொழுந்து பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் என்ன பேசுறதே தெரியல. ஜிமின் மூக்கு மேலே வாய் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏ ஓயனா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஜேஹப் கேட்குறான். கற்றுக்கிட்டேன். டான்ஸ் கிளாஸ் போயா அப்படின்ட்டு தேவங்க அதிர்ச்சியாக கேட்குறான். இல்லை சம்டைம்ஸ் இந்த மாதிரி பார்ப்பேன் டிவியில், போர் அடிக்கும் போது சும்மா ஆடி பழகுவேண்ணா, அதனால வந்துருச்சு. இந்த ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணதே நான் தான். ஏன் எனக்கு வராதா? இல்லை, சில பேர்லாம் வந்து ஸ்டெப்ஸை வந்து போட மட்டும்தான், அதாவது க்ரியேட் பண்ண மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு அது டான்ஸ்லாம் பண்ண தெரியாது. நீ அதை விட சூப்பராக இருக்க, சூப்பர்ட்டு தேவங்க வந்து கிளாப்பே பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு எல்லாம் கிளாப் பண்ணிடுறாங்க. அப்படின்னோடனே ஒயனை வந்து முறைச்சிட்டு பார்க்குறான் ஜங்குக்கு ஒரு கோல்ட் ஐஸில். ஆனால் ஜங்குக்கே மெல்ட் ஆகிட்டு இருக்கான் அவனோட இதில். ஆனால் என்னதான் இருந்தாலுமே யார் மேலே கோவப்பட்டாலுமே ஜங்குக்கு மேலே திட்டுவான், இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துவான். அசிங்கம் மீன்ஸ் ரொம்ப ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவான், அது அவங்க பண்ணதாக தான் இருக்கும். அதனால அவங்களே அந்த இடத்துல இன்சல்ட் ஆயிடுவாங்க, வந்து இல்லைன்னா அடிச்சிருவான். பட் வந்து ஒயன்கிட்ட எதுவுமே அவனால் காட்ட முடியல. ஏன்னும் தெரியல. அவளை எடுத்துக்கணும்னு தோணுது, ஆனால் வந்து அவளை ஹர்ட் பண்ணணும்னு தோணலை. ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே கம்முன்னு இருக்கான், மறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்படியே ஒரு 3 months கிட்ட பாஸ் ஆகிடுது. அண்ட் இந்த 3 monthsலேயுமே ஒயனை எப்போ பார்த்தாலும் ஜங்குக் டீஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் ஒயன் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. ஆனால் வந்து அவளுக்கு இவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். பிகாஸ் அவன் வந்து ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்லுவான் அண்ட் அங்கங்கே வந்து கிள்ளிட்டு போவான். ஸோ என்ன தான் ஒயன் அவன்கிட்ட வெறுப்பாக இருந்தாலுமே ஒயன் அவனுக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து லவ் பண்ணியிருக்காருங்களா, அதுதான். ஸோ இதே மாதிரி டைம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டில் பார்க்கலாம். ஜங்குக் வந்து அவனோட கேபினில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வந்து ஜிமினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறான். பிகாஸ் ஜிமின் கிட்ட ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேபினுக்கு போகிறான். கேபின் போகச்சு ஏதோ ஒரு அழுகிற சவுண்ட் கேட்குது. ஜிமினோட சவுண்டு தான். உள்ளே போய் பார்க்கும்போது ஜிமின் தான் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே பண்ணல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவன் எதுக்கு உட்காந்து இங்கே அழுதுட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. டே ஜிமினா, என்னடா சேண்டா அழுகுறன்ட்டு கேட்கச்சு. என்னடா பண்ணுறது, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது. டே என்ன நடக்குதுடா, இல்லடா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்டா, ஆனால் அந்த பொண்ணு என்னன்னே தெரிலடா. ரொம்ப நாளாக ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருந்தேன், லவ் சொல்லும் போது வேணான்றாடா. ஜங்குக் இதை பார்த்துட்டு, எது நீ லவ் பண்ணியா, யார அப்படின்னு கேட்கச்சு. அதுவா மினியடா. எது மினியா அப்படின்ட்டு அவனே 1 செகண்ட் ஷாக் ஆகுறான். மினியோட லவ் பண்ண அப்படின்னு கேட்குச்சு. ஆமாண்டா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் பேசினான். ஏன் லவ் சொல்கிறேன், ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு சொல்கிறா, இல்லை நீங்கள்லாம் வந்து பெரிய ஆள், நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன், நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நான்லாம் உங்களை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாடா. நான் என்ன பண்ணுறதுனே தெரிலடா எனக்கு. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம், லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும், இதில் இப்படி தானே இருக்கணும், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் ஏன் பார்க்குறேன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் புரியாது போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அப்புறம் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன்னா போயிடாமல் என் கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டு போயிட்டேன். இங்கே பாருடா என் கண்ணு செவந்துருச்சு. ஓஎன் ஜங்குக் நினைக்கிறான். ரைட்டு தான், சூப்பர். இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல் இந்த பொண்ணுங்களாம். சரி விடு மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று. என்ன பார்த்துக்கலாமா, டே அவள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுடா. டேய் சும்மா நடிக்காத. இல்லை ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. நான் வந்து சம்டைம்ஸ் அவளை லவ்வே பண்ணலன்னு நினச்சிருக்கேன். ஆனால் அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கும் போது தான். வாய்மூடு, என்ன நீ பாட்டு பேசிட்டே போகிற அப்படின்ட்டு ஜங்குக் அதட்டுறான். என்ன நீ பாட்டு பேசிட்டே போகிற, என்ன உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு, நீ ஏன் பண்ணுறது லவ்வே இல்லை, அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு, அவள் கூட இருக்கணும்னு அப்படிலாம் சொல்கிற, அதுக்கு பேர் ஒன்றும் லவ்லாம் கிடையாது, சுகர் பேபியாக வேணா இருக்கலாம்னு கேளு, எல்லாம் வருவாளுங்க அப்படின்னு ஒன்று
ஜிமினுக்கு கோவம் வந்துடுது. டேய் எல்லா பொண்ணையும் நான் இப்படியா நினச்சிட்டு இருக்கேன், அது சுகர் பேபிக்கெலாம் வச்சுக்க ஆசைப்படலடா, நிஜமாலே அவளை லவ் பண்ணுறேன்டா. நானே ஃபஸ்ட்டு இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் யாரு கூடயாச்சும் பேசும்போது எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆகும் தெரியுமா, எனக்கு அப்படியே காண்டாகும்டா. அவள் என்னோடது கிட்ட எவன்டா அது பேசுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போவே சொல்கிறேன் ஜங்குக், என்னதான் இருந்தாலும் அவன் என்ன விட்டுது அப்படின்ட்டு அவன் பாட்டு புலம்பிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒன்றுமே பேச முடியல. அவன் உடனே கேட்குறான், எதை வச்சு நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? அவளை ஒரு நாள் பார்க்கனாலும் பித்து குடிக்கிற மாதிரி இருக்கும்டா. அவள் என்னை பார்க்க மாட்டாலே நீங்கிட்டு இருப்பேன்டா. அவள் பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவள் ஒரு நாள் என்கிட்ட பேசினாலும் இந்த ஹாலிடேஸ் டைம்லலாம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரியுமா. எனக்கு தாண்டா அந்த கஷ்டம் புரியும். உனக்கு என்ன, நீ ஏதோ லவ் பண்ணால் தானே தெரியும் அப்படின்னு உடனே ஜக்கு கோவமாக வருது. சொல்கிறதுலாம் அவனோட லைஃப்லேயும் செட் ஆகுது. இப்போ இப்படிலாம் பண்ணால் லவ்னு அர்த்தமா? சரிடா, இவ்வளோ நீ சொல்கிற, நீ லவ்னாலே உனக்கு என்னன்னு தெரியல போல. நான் சொல்கிறேன், இதுக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணு, என்ன சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கு ஜிமின் அந்த பொண்ணு யார் பையன் கூடயாச்சும் பேசினா உன்னால் சும்மா இருக்க முடியுமா? முடியாது அப்படின்ட்டு கோல்டாக தலையாட்டுறான். அண்ட் அந்த பொண்ணு இல்லாமல் ஒரு நாள் அவளை பார்க்காம உன்னால் இருக்க முடியுமா? அவளை பற்றியே தானே தோணிகிட்ருக்கோம். ஆமான்னு அதுக்கும் தலையாட்டுறான். அவள் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டைமும் முன்னாடி நிற்கும் போது ஒரு கார்ஜியஸ் ஃபீலில் கொடுப்பாளா, அவ்வளோ அழகாக எலகண்ட்டாக இருப்பாளா? ஆமான்ட்டு அதுக்கும் தலையாட்டுறான். அப்போ பிடிச்சிட்டேன், நீ அவன் லவ் தான் பண்ணுற, அப்படின்ட்டு ஜிமினே போட்டு வாங்குற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கு இப்போ தான் ரியாலிட்டியே ஹிட் ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதாவது சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன், நீ ஏதோ சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன்ட்டு உக்காந்துட்டு இருந்தேன், இதுலலாம் ஒன்றும் கிடையாது, நீ எல்லாம் அது தப்பாலாம் புரிஞ்சுக்காதடா அப்படின்ட்டு இவங்கிட்ட வந்தோம் பாருன்ட்டு அப்படியே போயிடுறான். அப்படியே ஜங்குக்கா ஏதாச்சும் ஐடியா கொடுத்துட்டு போடா, ஒரு மாதிரி கிராண்டாக ப்ரப்போசல் பண்ணு அப்படின்ட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கிராண்டாக ப்ரப்போசலா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ இவளுக்கு எல்லாமே ஹிட் ஆகிட்டுருக்கு. ஜிமின் சொல்லதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவன் ஒவ்வொன்றும் சொல்லும் போதெல்லாம் ஒயனோட ஞாபகமாக தான் இருக்கும். நிஜமாலே இவளை நம்ம லவ் பண்ணுறோமான்ட்டு. அண்ட் அங்கே மேனேஜர் நிக் இருக்கான்ல, அவன் ஒயன்கிட்ட ஃபைல்ஸை கொடுத்துட்டு ஒயன் ஃபைல்ஸை கீழே நின்று பார்த்துட்டு இருப்பான். ஜங்குக்கு இதை மேலேருந்து நோட்டீஸ் பண்ணிடுவான். அப்போது ஒயனோட நெக்கை தான் நிக் பார்க்குறான். நிக் மேனேஜர் பார்த்துட்டு அவன் எதை நோட்டீஸ் பண்ணுறான்ட்டு மேலே இருந்து ஜங்குக் பார்ப்பான். அண்ட் ஒயனோட நெக்கை பார்க்குறான்னு இவன் நோட்டீஸ் பண்ணோன்னே ஒயனை பார்த்துட்டு செம்மக்கும் வருது ஜங்குக்கு. இவன் சாரி தான் கட்டியிருக்கா, எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இருக்கா, ஆனால் அப்பயும் ஹாட்டாக இருக்கா, இவளை வச்சுட்டு அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறான். அதை விட கோவமாக நிக் மேலே வருது, எப்படி பார்க்குறான் பாருன்ட்டு. ஸோ நிக்கை கூப்பிட்டு என் கேபினுக்கு வர சொல்லு அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுறான். இப்போ நிக் தான் கேபின் கிட்ட வந்துடுறான். சொல்லுங்கள் மிஸ்டர் ஜங்குக் சார், என்ன வேணும்? ஒன்றும் இல்லை வா அப்படின்றான். என்ன சார் நீங்கள் கூப்பிட்டு எனக்கு என்ன வேலையே இல்லையாக்கும் அப்படின்ட்டு கேட்கச்சு ஜங்குக் சொல்கிறான், ஒவ்வொரு பொண்ணோட கழுத்தை பார்த்துட்டு இருக்கதான் வேலையா அப்படின்ட்டு சொல்லவும் ஸ்லிப்பர் ஷாட் அடித்த மாதிரி இருக்குது. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு, சார் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன்ட்டு அப்படியே மழுப்பிட்டு கிளம்பிடுறான். ஃபஸ்ட்டு இவனை வேலையை விட்டு தூக்கணுன்ட்டு பிஏ சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்டு தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு அதுக்கு தலையாட்டிட்டு இருக்கான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூமில் தான் காட்டுறாங்க எல்லாரையுமே. எல்லோரும் உட்காந்துட்டு அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மினி பக்கத்தில் தான் இருப்பாளா, ஒயன் மினியும். அப்போ ஆரம்பிக்கிட்ட ஆரம், நாளைக்கு நாங்கள் டெம்பிளுக்கு போகணும், ஒயனோட பர்த்டே, ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா? ஆரம் பார்த்துட்டு ஒயனா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னோடனே எல்லாம் எழுந்திரிச்சு வந்துடுறாங்க இதை கேட்டு. தேவங்களாம் பார்ட்டி வைக்கலாம்ல அப்படின்னோடனே, பார்ட்டி வைக்கிற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை அப்படின்ட்டு மினி ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைலை பண்ணுறா. இதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்கு, இது நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னோடனே இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எது புரியல அப்படின்றோடனே
நான் பார்ட்டிக்கு செலவு பண்ணிக்கிறேன், நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்றாங்க. ஜிமினும் வந்து கூட சேர்ந்துட்டு ஆமாம் ஆமாம் மினி நீ ஒயின்லாம் கூப்பிட்டு வந்துருங்க ஓகேவா, பார்ட்டி அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், இன்றைக்கி 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றோடனே ஒயின் குறுகுறுன்னு பார்க்குறாரு எல்லாரையுமே. இல்லை அவங்களுக்கு எதுக்கு வேணும் சிரமம், நான் டெம்பிளுக்கு போகிறதே பெரிய விஷயம், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் பெண்டிங், அதை பாருங்களேன். அப்போ வந்து சுகா சொல்கிறான், இல்லை நீ எங்களோட ஒர்க்கர்ஸை விட நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்ட எல்லாருக்கும், அதனால் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது இதெல்லாம் எல்லாமே எப்படி சொல்லு அப்படின்ட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஒயினுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் வந்து எப்பயுமே ஒயனை செடியூஸ் பண்ணுற மாதிரியே பார்ப்பானா. இப்போ நார்மலாக பார்த்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்ட்டு சிரிக்கிறான். இது வந்து இந்த பன்னி ஸ்மைலை பார்த்துட்டு என்ன இவன் இன்னைக்கு இவ்வளோ அழகாக நம்ம தெரியுறானா, இல்லை நிஜமாலே அழகாக இருக்கான்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான். ஒன்றுமே நார்மலாக ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டுருவோம். என்னடா இது நம்ம கையை பிடிச்சி முறுக்கும், இப்போ எதுவுமே பண்ணலைன்ட்டு ஒயனே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான் அவனை. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. மினி சொல்லியிருப்பா, வேணா இன்றைக்கி என்னால் வர முடியாது, கொஞ்சம் வேலையாக இருக்குது, ஒரு 10:30க்கு மேலே அந்த மாதிரி தான் வருவேன், ஸோ நீ வீட்டில் இரு, உனக்கு வந்து 11 o'clock ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நான் என்னோடய ட்ரெஸ்ஸும் சேர்த்து உன்னோடது எடுத்துகிட்டு வரேன், அங்கேருந்து ரெடியாகி நம்ம போயிடலாம் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சரி ஓகே நானே வெயிட் பண்ணட்டுமா, இல்லை இல்லை ரொம்ப லேட் ஆகும், நீ வீட்டுக்கே போ, அதெல்லாம் மழை பெய்கிற மாதிரி இருக்கு, நீ போ அப்படின்றாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 hours முன்னாடியே ஜங்குக்கு வந்து வெளில போயிருப்பான் அவனுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒயனை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். எப்படியாச்சும் நம்மளோட ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட சொல்லிடலாமா, ஏன்னு தெரியல. வேணா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, உன்னை எனக்கு வந்து டெம்பரவரியாக யூஸ் பண்ணிட்டு போக கொஞ்சம் கூட இருப்போம்ல, நான் உன் கூடவே இருக்கணும், நீ என் கூடவே இருக்கணும்னு ஜிமின் சொல்லும் போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. அப்போ நான் ஃபீல் பண்ணேன், நீ எனக்கு தான் வந்துட்டு நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு, ஸோ நீ என்ன தான் பண்ணாலும் நீ எனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மிப் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். அண்ட் வந்து இப்படியே மழை பெய்யுதா, டைமை வந்து பார்க்குறான் ஜங்குக்கு வந்து. இப்போ வந்து ஆஃபீஸ் டைம் இருக்காதுன்ட்டு நேராக ஒயனோட வீட்டுக்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அண்ட் இந்த சைடு ஒயன் வந்துட்டு இருப்பாள், ஸ்கூட்டியில் வந்து பிரேக் டவுன் ஆயிரும், அதனால அவள் கீழே வந்து எல்லாத்தையும் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மழை வேறு பெய்யுதா, ஃபுல்லாக நனைஞ்சிருப்பா. அவள் போட்டிருக்கிறது பிளாக் சாரி ஓகேவா கைஸ் அப்படின்ட்டு உள்ளே போ. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜங்குக் ஒயனோட வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறது அப்போ தான் கதவு பூட்டியிருக்கு. ஸோ அப்போ வந்து அவன் வந்து ஜஸ்ட்டு கீழே எதிர்ச்சியாக பார்ப்பான், அங்கே எதுவும் சாவி விழுந்து கிடக்கும், அது எதுவும் மறைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்கு, ஆனால் கண்டிப்பாக அது மறைஞ்செலாம் இல்லை, நல்லாவே தெரியுது. இவங்க மறைச்சி வச்சுருக்க லட்சணத்தை பற்றியா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். அங்கே 2 ரூம் இருக்குது, ஹால்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது, நார்மல் வீடு மாதிரி இருக்குது. 2 ரூம் இருக்குது, அதில் ஒன்று ஒயின் ஒன்று மினின்னு போட்டிருக்கு வெளியே. சும்மா ஒயினோட ரூமை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போவான். சரி கட்ட பயங்கர ஷாக்கு ஜங்குக்கு. பிகாஸ் அங்கே இருக்க ஒவ்வொரு மூலையுமே ஜங்குக்கோட ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த வால்ஸில் எல்லாத்துலேயுமே ஜங்குக்கோட ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு பேசவே முடியல. என்ன என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு அப்போ தான் வந்து பார்க்குறான். ஒயனுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம யாருன்னே தெரியாது, எப்படி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கான்ட்டு. அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்க்கும்போது அவனோட சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அவனோட ஃபோட்டோலாம் அவங்கிட்டே இல்லை, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்காங்க. இல்லை எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் வந்து அங்கே ஒரு டைரி பார்ப்பான் ஷெல்ஃபாண்ட. அதை எடுத்து பார்க்கும்போது அது வந்து ஒயனோட டைரின்னு போட்டிருக்கு நல்லாவே. அதில் வந்து நிறைய எழுதியிருக்கு. அவன் எல்லாத்தையும் படித்து பார்க்குறான். என்ன எழுதியிருக்குன்னா, ஒயின் ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அவள் எதுக்காக இந்த சாக போனா, எதுக்காக வந்து அந்த சூசைட் அட்டம்ப்ட்லேருந்து வெளில வந்தா,
இது எல்லாமே எழுதியிருக்கு. இப்போ கூட யாருக்காக இந்த இடத்துல இருக்கா, யார அவ ரொம்ப விரும்பிட்டு இருக்கா, இது எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியுது ஜங்குக்கு. அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு செகண்ட் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவ எழுதி வச்சிருக்கிறது நேத்து என்ன பண்ணா வரைக்கும் எழுதி வச்சிருந்தா. இப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம். பிகாஸ் வந்து ஜங்குக் நினைச்சிருப்பான் ஒயினுக்கு வந்து நம்மள வந்து யாருன்னே தெரியாது அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டு யாருக்கா இருந்தாலும் பேசவே முடியாது, ஸ்டக் ஆயிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து இவன் வந்து இப்படி பேக் ஓடில் நின்றுட்டு இருப்பானா, ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க யாரோ. இவன் திரும்பி பார்க்குறான், ஒயின் தான் உள்ளே வந்திருப்பா. அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, அது என் ரூமில் அப்படின்னு. அவள் இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறா, இவ்வளோ வச்சுருக்கோமே என்ன சொல்கிறது, ஐயோ போச்சு அப்படின்ட்டு முழிச்சிட்டு இருக்கா முட்டை மொழி. ஜங்குக் வந்துட்டு என்னதோ என்னது இந்த ரூமில் எல்லாமே என்னோடய ஃபோட்டோஸாக தான் இருக்குது, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறான். சொல்லு அப்படின்ட்டு ரொம்ப அதட்டுவானா. அதுக்கு வந்து ஒயின், ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு தான், இப்போன்னு கிடையாது, எப்போத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரி இதில் பழகலையே ஜங்கு, நீங்கள் ஒரு வேறு மோட்டிவில் தானே பழகுனீங்க, அதனால தான் நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லலை. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கலையே இப்போது, உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு அவள் பாட்டு பேசிகிட்டே போகிறா. ஏதோ வளர்ற மாதிரி, அவளுக்கு என்ன பேசுனா அவளுக்கே தெரியல. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, சரி ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஸ்டார்டிங்கில் யாருன்னே தெரியாத மாதிரி எதுக்குடி என் கூட நடிச்ச அப்படின்ட்டு கேட்குறான். ஒயினால் எதுவுமே பேச முடியல. இப்போ ஜங்குக்கு வந்து என்ன பேசுனே தெரியாமல் அங்கேருந்து போக தான் பார்ப்பான். அப்போ உடனே ஒயின் வந்து கையை பிடிச்சிடுறா. ஜங்குக் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, மன வச்சிருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மை தான், அதுவும் லவ் ஃபீலிங்ஸை விட அது அப்சஷன் எனக்கு, மன்னிச்சிருங்க உங்களை ஏமாத்தினதுக்குன்ட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கு ஏனே தெரியல, அவள் தியர்ஸ்லேருந்து கண்ணிலேருந்து தியர்ஸ் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஒயினோட டைரியில் அவள் பாஸ்டில் இவ்வளோ அனுபவிச்சிருப்பா, இப்போ யாரால இதெல்லாம் நடந்திருக்குன்ட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போயிட்டே யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ காரில் தான் உட்காடுறான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஒயின் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படிங்கும் போது அவன் யோசிச்சு தான் பார்க்குறான். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா எப்படி, எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு. அவள் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கே நான் தான் காரணமான்ட்டு. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கே அவன் தான் காரணம் நினைக்கும் போது அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ வந்து அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு 10:30 கிட்ட ஆயிடுது. நீங்கள் அப்படியே ஸ்டில் ஃப்ளோரில் உட்காந்துட்டு பலமாக அழுகுறீங்க. போச்சு எல்லாம் போச்சு. அவன் என்கிட்ட வர மாதிரி தான் இருந்தான், நான் தான் என்ன இது, எனக்கு மட்டும் ஏன் எனக்கு வேணும்டா, எல்லாமே என்னால் இருக்க முடியாதுடா, ஒன்சைடில் ஓகே நான் இவ்வளோ படப்படுத்துகிறேன். ஐயோ. அண்ட் இப்படியே மணி ஒரு 10 கிட்ட ஆயிடுது. இப்போ மினி தான் வரா. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு உங்களை போடலாம் சொல்கிறா. உங்களுக்கு அங்கே போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அங்கே ஜங்குக் இருப்பான், அவனை போய் பார்க்கலாம், அவன்கிட்ட எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் தான் இருப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அப்படியே கிளம்பி ரெடியாக வருவீங்களா. மினி உங்களை பார்த்துட்டு, வா ஒயினா இந்த பாடிகான் ட்ரெஸ்ஸில், அதுவும் ரெட் கலர் ஒயின் ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்ட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயின் சிரிச்சிட்டு, சரி வா போகலாம் அப்படின்றா. ஓகே ஓகேன்ட்டு இப்போ வந்து பார்ட்டி ஹாலு தான் காட்டுறாங்க. காட்டிட்டு இப்போ எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சோஃபாவில் 7 மெம்பர்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் மினியும் வந்து ஒயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒயினோட ஆப்போசிட்டில் தான் ஜங்குக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக் ஸ்டில் ஒயின் எதை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஒயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜங்குக்கு எதோ பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க.
உங்களால எதுவுமே பேசவும் முடியலன்னு பண்ணவும் முடியலன்ட்டு. இப்போ வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ண போயிடுறாங்க. இன்னும் ஒரு 1 1/2 hour 1 hour கிட்ட இருக்கு என்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் போயிட்டு சில் பண்ணிட்டு வரலான்ட்டு எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஜங்குக்கும் எந்திரிச்சு போயிருப்பான். இப்போது என்ன தான் மினி வந்து கூப்பிட்டுட்டே இருப்பா, வா மச்சான் அங்கே போகலாம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் வைப் பண்ணுறதுக்காக நீங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்கீங்க. மினி தான் வந்து வைப் பண்ணிவிட்டு நல்லா டான்ஸ் ஆடி ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கா. இப்போ தேவம் அங்கே பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்துட்டு வேணா அப்படின்றான். இது யாரா அதுன்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. சொல்லுங்கள் தயா. ஒயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சீக்ரெட்டாக வச்சுக்கோ. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்னது? ஜிம்மில் இருக்கான்ல அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்னு. எது அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அதான் மினிக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, அவன் சைடு லவ் பண்ணியிருக்கான்ட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நிஜமாவே வா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து உடனே மைண்ட் வந்து ஜங்கு கிட்ட தான் போகுது. பட் அதெல்லாம் வெளில காமிச்சிக்காம நான் ஆல் த பெஸ்ட் சொன்னதான் சொல்லிக்கோங்க. ஏய் நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? என்ன ஹெல்ப்பு அப்படின்னோடனே இப்போ வந்து தேங்க் சொல்கிறான். இப்போ வந்து உனக்கு கண்ணை கட்டி விட்டுருவோம், ஓகேவா? மினி வந்து பின்னாடியே நான் கூட்டிகிட்டு வருவா. அவகிட்ட நாங்களாம் சொல்லிக்கிறோம், இந்த மாதிரி ஒயனுக்கு வந்து என்ன சொல்கிறது, கேக் கட் பண்ணுறதுக்கா கூட்டுவா அப்படின்ட்டு. இப்போ இந்த செகண்டில் நீ வந்துடு, ஓகே? ஐ மீன் வந்து நீங்கள் கண்ணை கட்டி விட்டு நீ வந்துட்டே இரு. மினி பின்னாடியே வருவாளா, அதுக்கப்புறமேட்டு மினி போயிடுவா. நீ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஸ்டார்ட் சொல்லும் போது பலூன் சவுண்ட்லாம் கேட்கும் போது நீ கணக்கு அழுத்துரு, ஓகே? அதோட கேக் வெட்டுற மாதிரியே அவங்க 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்களாம்மா, ஒன்றை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னோடனே இவர் ஆக்வர்டாக சிரிச்சுட்டு எதுக்கு என்ன வச்சு பண்ணுறாங்க எல்லாம் கேட்கக்கூடாது, பண்ணவே மாட்டியா அப்படின்னோடனே இது நீங்கள் கேட்டு பண்ணாமல் இருப்பானா, சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்படி டைம் பாஸ் ஆகுது. இப்போது மினி தான் உங்களுக்கு வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு இருக்கா. கண்ணை கட்டி விட்டுட்டு இருக்கும் போதே சொல்கிறா, வேணா உன்னோட கேக்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குமாமே அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கா. நீங்கள் ஒயின் நினச்சிட்டே இருக்கீங்க மனசில், நீ தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறான், இவங்க ஏதோ சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, இது உண்மையான எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலையே அப்படின்ட்டு எதோ நினச்சிட்டு போயிட்டுருக்கா. ஜங்குக்கு பற்றி நினைக்கிறேன், என்னோட நினச்சிட்டு போயிட்டுருக்கா. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜங்குக்கு பேசலையே, அவன் எதுவும் கோவப்படுவானோன்ட்டு எல்லாத்தையும் நினச்சிட்டு அவங்க கண்ணிலே வந்து லைட்டாக தண்ணிலாம் தேங்குது. இப்போ வந்து பலூன் சவுண்ட் கேட்குது. உங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் நடக்க விட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அவள் போயிருப்பா. நீங்கள் பலூன் சவுண்ட் கேட்டோன்னே கண்ணை திறக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்ட்டு கண்ணை திறக்குறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஜங்குக் நிற்கிறான். அது கையில் ஒரு பொக்கேவோட அண்ட் ஒரு ட்ரிங்கோடு நிற்கிறான். ஃபுல்லாக வந்து ஒரு வெட்டிங் செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக், என்ன இவன் இப்படி நிற்கிறான்ட்டு. அண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு முட்டி போட்டு உங்ககிட்ட சொல்கிறான், வெல் ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை மாதிரி ஒரு பொண்ணுலாம் எனக்கு கிடைப்பாளானே தெரியல, என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா? அவர் வேறு எதுவுமே சொல்லலை, இது மட்டும்தான் சொன்னார். ரிங்கை வந்து நீட்டுறாரு, பொக்கேவை கையில் கொடுத்துருப்பாரு, ரிங்கை வந்து நீட்டுறாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, இந்த கையிலேயே கிள்ளி பார்க்குறீங்க, உங்களுக்கு வலிக்குது, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணிலாம் வருது. அப்படின்னோடனே அவர் இப்படி காட்டியிருப்பாரா, அந்த ரிங் பாக்ஸ்லேருந்து ரிங்கை எடுத்து உங்கள் கையிலேயே போட்டு விட்டுருப்பாரு. போட்டு எந்திரிச்சு நிற்பார். நீங்கள் உடனே என்ன நினச்சிங்கன்னு தெரியல, டைட்டாக ஒரு ஹக் கொடுக்குறீங்க, அதாவது ஹக் பண்ணிடுறீங்க ஜங்குக்கு. ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன நீ ஹக் பண்ணுறியா அப்படின்ட்டு. நிஜமாலே தானே ஜங்குக், கிட்ட விளையாடல, இது ஒன்றும் ப்ராங்க்லாம் இல்லைல்ல, இது ரியல் ப்ரப்போசல் தானே? எஸ் பேபி, இது என்னோட ஒயின்காக என்னோட ப்ரப்போசல், ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஆசைப்பட்டல, உன்னோட டைரியில் நான் படித்தேன், ஒரு வீடு, அழகான கிராமம், நல்ல ஒரு தோட்டம், ஃப்ளார்ஸ் இருக்கணும் அங்கே, நீனா, நமக்கு ஒரு 2 பசங்க, நினச்சப்பெல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட், நம்ம கூடவே ஒரு டாக், வேலை முடிச்சுட்டு
நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப, நான் உன்கிட்ட வருவேன். அந்த மாதிரி தானே கண்டிப்பாக நடக்கும். நடக்கும். இது வரைக்கும் ஒன்று நான் வச்சுருக்கேன், ஹர்ட் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நான் இதுக்கப்புறமேட்டு ஒன்று நாளாவே வைக்க மாட்டேன். என்னாலும் கிடையாது, யாரும் ஒன்று ஒரு தூசாக கூட நினைக்க மாட்டாங்க. கவலைப்படாத. ஒரு தூசு கூட உன்கிட்ட வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா பேபி? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். நீ ஆசைப்பட்ட மாதிரிலாம் இருக்கலாமா? உடனே நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கு தான் இதை வந்து பார்க்குறீங்க. ஜங்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு மாதிரி ஹார்ட்டே வார்ம் ஆகுது. அதே மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது வந்து டபுள் ஓகே பேபி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் வந்து ஒரு லாங் கிஸ் ஆகுது. கிஸ் ஆகிட்டு அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லாம் கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் எல்லாரையும் நோட்டீஸே பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறீங்க. என்னடா நடக்குதுங்கன்ட்டு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கா? அதுக்கும் மேலே ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி மினியை வந்து பார்க்குறீங்க. பக்கத்தில் வந்து ஜிமின் வந்து அவன் மினியோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. என்னடா இது, இவங்க எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. அது வந்து என்ன அப்படி பார்க்குற வேணா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்ட பற்றியா, எப்படி உன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டேன் பற்றியா அப்படின்னு ஒன்று ஜிமினோட வயிற்றுலேயே கொஞ்சம் இப்படி தட்டுறாங்க. சும்மா இருங்க அப்படின்ட்டு. வேணாம், சாரி, ஒரு நாள் மறைச்சிட்டேன். இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தாரா, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன் சைடில் வேணா, எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் மினியை பார்த்து நீங்களும் சிரிக்கிறீங்க. அவளும் உங்களை பார்த்து ஆக்வர்டாக சிரிக்கிறா. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான் கைஸ். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் நான் தப்பு பண்ணி வளரிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸ் மஸ்ட் கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாவம் பார்த்தாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. லைக்கை கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் தட்டி விட்டுருங்க. முடியலனாலும் எனக்காக கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. பிகாஸ் இந்த வீடியோக்காக கொஞ்சம் எஃபோர்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ப்ளீஸ். அதனால பாய். இன்னொரு டைம் நான் உங்களோட ஜிமினோடுக்கு ஒரு சாட் பார்க்கலாம். ஓகேவா? இன்னொரு டைம் அதை பார்க்கலாம். ஒரு சைல்டிஷ் கேர்ள்னு எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பாய். எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க. இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. பாய்.